ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வேலை செய்கிற எல்லா வெளிநாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல அப்டேட் ஒன்று வந்திருக்கு. விசா, இகாமா ரெனியூவல், விசா டிரான்ஸ்ஃபர், இந்த 3 விஷயங்களும் இப்போ குவைத்தில் ரொம்ப ஈஸியாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த அப்டேட் குவைத்தில் இருக்கிறவங்க, குவைத்துக்கு வரப்போகிறவங்க, ஜாப் சேஞ்ச் பிளான் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏன் இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு, எப்போ இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்றத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாற்றத்தை குவைத் அரசு ஏன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, பழைய சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. விசா அப்ளை பண்ணுறதுக்கு, ரெனியூவல் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ப்ராசஸ் ஸ்லோவாக நடந்துச்சு. நீங்கள் விசா அப்ளை பண்ணணுன்னாலும் சரி, ரெனியூவல் பண்ணணுன்னாலும் சரி, டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலும் சரி, நீங்கள் இது எல்லாத்துக்குமே ஆஃபீஸ் இல்லைனா ஏஜென்ட் இல்லைனா மிடில் மேன் வச்சு தான் நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்க முடியும். ரொம்ப அலைய வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதாவது டைம் வேஸ்ட் ஆகும், எக்ஸ்ட்ரா மணி செலவாகும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகும். இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட் கரப்ஷன், அப்புறம் ஃபேக் ஏஜென்ட்ஸ் அதிகமாக பணம் வாங்குவாங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் டைரக்டா கவர்மெண்ட் ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் என்ன மாதிரியான நிலைமை இருந்துச்சுன்னா, ஒரு ஏஜென்ட் மூலமாக தான் நம்ம விசா அப்ளை பண்ண முடியும். நேரம் அதிகமாக செலவாகும், அமௌண்ட்டும் நிறைய செலவாகும். ரெசிடென்சி ரெனியூவல் பண்ணணும், அதாவது இகாமாவை ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா டைப்பிங் சென்டருக்கு போகணும், நிறைய ஆஃபீஸை விசிட் பண்ணணும், பேப்பர் காப்பீஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட் விசா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயர் கோஆப்ரேஷன் இல்லைன்னா ப்ராப்ளம் தான், டிலே ஆகும், ஃபைல் ஸ்டக் ஆகும். ஒரு சின்ன வேலைக்கு கூட மாதம் மாதம் நம்ம அலைய வேண்டிய நிலைமை இருக்கும். இப்போ என்ன புது சிஸ்டம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, குவைத் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெசிடென்சியும் குவைத் போலீஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபுல் டிஜிட்டல் சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நியூ விசா அப்ளை பண்ணுறீங்க, விசிட் விசா எடுக்கணும், இல்லைனா ஃபேமிலி ரிலேட்டட் விசா எடுக்கணும், இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜென்ட் யாரும் தேவையில்லை, நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸையுமே விசிட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இகாமா ரெனியூவல், அதாவது ரெசிடென்சி ரெனியூவல் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் வேலிட் இருந்தால் போதும், நீங்கள் ஆன்லைன்லேயே ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஆன்லைன் போர்ட்டலில் ரெசிடென்சி ரெனியூவல்ல போய் ரெனியூவல் பண்ணிட்டு அதோட ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். விசா டிரான்ஸ்ஃபர், எம்ப்ளாயர் சேஞ்ச், அதாவது உங்களுடைய ஜாப் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பெரிய ரிலீஃபாகவே இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ் அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லையா, ட்ராக்கிங் பண்ணுறது, இது எல்லாமே ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் மூலமாக அடிஷ்னல் ஆன்லைன் சர்வீசஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. போர்ட்டலில் நீங்கள் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, விசா ஸ்டேட்டஸ் என்கொயரி செக் பண்ணிக்கலாம், ஹெல்த் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம், ஆர்டிகிள் 18 ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரெசிடென்ஸ் டிரான்சாக்ஷன், இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஒரே போர்ட்டலில் இது மாதிரியான எல்லா ரெசிடென்சி சர்வீசஸுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் ஆல்ரெடி லைவாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அரைவ் டைம்ஸ் ப்ளஸ் அஃபீஷியல் சோர்சஸில் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஜுவல் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லா வெளிநாட்டவர்களுக்குமே அப்ளை ஆகும். இந்த மாற்றத்தால் வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் ரொம்ப சேவ் ஆகும், மணி சேவ் பண்ணலாம், ஏஜென்ட் டிபெண்டன்சி இருக்காது, டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், ஸ்டேட்டஸ் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. விசா இகாமா விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆக தேவையில்லை. சுருக்கமாக சொல்லணும்னா, குவைத்தில் விசா இஷ்யூவன்ஸ் ஈஸியாகவே ஆயிரும், ரெனியூவல் சிம்பிளாக மாறிடும், டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஆன்லைன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். குவைத்தில் இருக்க வெளிநாட்டு மக்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.